1 BHK பார்த்தோன்னா 3 யூனிட்ஸ் இருக்குது, 2 BHK 26 யூனிட்ஸ் இருக்குது, அண்ட் 3 BHK 11 யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆல் ஃபேஸிங்கும் அவைலபிள் இருக்குது. 1 BHK பார்க்குறீங்க அப்படின்னா 32 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தோன்னாலும் ஒரு 5 minutesல ரீச் ஆகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போத்தீஸ், சென்னை சில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நியர் லொக்கேஷனில் தான் இருக்குது. லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம 80%லேருந்து 100% வரைக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். நல்ல ப்ரொஃபைல் இருக்குன்னா நம்ம 100%மே நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஹாய் மக்களே, பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஜெயஸ்ரீ பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராஜெக்ட் மாடல் ஹவுஸ் பார்த்தோன்னா பம்மல் லொக்கேஷனில் இருக்குது. பம்மலில் மட்டும் இல்லை, நம்ம பம்மல், பொழிச்சலூர், அனகாப்தூர் அண்ட் குன்றத்தூர், இப்போ சிட்லப்பாக்கம் லொக்கேஷன்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சவுத் சைட் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டான சாய்ஸாக இருக்கும். 10+ ப்ராஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. 1 BHK பார்த்தோன்னா 3 யூனிட்ஸ் இருக்குது, 2 BHK 26 யூனிட்ஸ் இருக்குது, அண்ட் 3 BHK 11 யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆல் ஃபேஸிங்கும் அவைலபிள் இருக்குது. இந்த இயர் எண்டிங்கில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவரிங் ஆகிற ஸ்டேஜ்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்மளோட 10 ப்ராஜெக்டையும் நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணுற பட்சத்தில் கஸ்டமைஸ் ஆப்ஷனும் நம்ம பண்ணித்தரோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணித்தரோம் அடிஷ்னலாக சார்ஜஸோட. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 3 BHK 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க மாடல் ஹவுஸு. இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் பண்ணிட்டாங்க. டோட்டலாக இது வந்து கஸ்டமரோட கஸ்டமைஸ் ஆப்ஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டிக்காக என்ட்ரன்ஸ்க்குள்ள கிரில் கேட் கொடுத்துருக்கோம். சின்ன ஒரு லாபி உங்களுக்காக ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கோம், ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தோம் அப்படின்னா தீக்குட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஹாலோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 11x26 லிவிங் ப்ளஸ் டைனிங்கோட நல்ல ஸ்பேஷியஸான ஹால் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து டிவி யூனிட்க்கும் நல்ல இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தோன்னா பால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம ஹாலில் பார்த்தோன்னா இந்த இடத்துல டைனிங் செட் பண்ணிக்கலாம். ஹால்லேருந்து அப்படியே பார்த்தோன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனியோட டோர் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் நல்ல ஸ்லைடிங் மிரரோட பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரோட் வியூ பார்த்த பால்கனி. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆப்போசிட்டில் எல்லாமே வீடெலாம் இருக்குது. நல்ல ரெசிடென்ஷியலான ஏரியா தான் இது. அண்ட் வந்து பால்கனிலேயே பார்த்தோன்னா வாஷிங் மிஷினுக்கான செட்டும் கொடுத்துருக்கோம். அதோட ப்ரொவிஷன்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டும் கொடுத்துருக்கோம். மேலே இன்வெர்ட்டருக்கான கபோர்டும் நம்ம க்ளோஸ்டு கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பால்கனி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட கிச்சன் சைஸ் பார்த்தோன்னா 7x12 நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டோட்டலாக மாடர்னர் கிச்சனில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்கு க்ளோஸ்டு மெத்தடில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கிச்சன் டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கிரானைட் ஸ்டோனில் தான் நம்ம ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சிங்க்குமே கொடுத்துருக்கோம். வாட்டருக்கு 2 டேப் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து மெட்ரோக்கு அண்ட் ஒன்று வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நம்ம கபோர்ட் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன்லேயுமே நல்ல பெரிய விண்டோவாக நெட்லன், மஸ்கிட்டோ நெட்லனோட நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலேயுமே லேப்ட் எல்லாமே ஃபுல்லாக நம்ம க்ளோஸ்ட் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். கபோர்ட்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான தனியாக ஒரு ப்ரொவிஷனாகவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன்லேருந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹாலில் காமன் பாத்ரூம் இருக்குது. காமன் பாத்ரூமோட டோர் பார்த்தோம்னா WPVC டோரில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமர் வந்து வெஸ்டர்ன்ஸ் டைப்பில் கேட்டதுனால டோட்டலாக வெஸ்டர்ன்ஸ் செட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். டேப் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேரிவேர் பிராண்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஹுட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்தோன்னா வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ பண்ணி கொடுத்துருக்கோம். வித் மஸ்கிட்டோ நெட்லனோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி இந்த பக்கம் பார்த்தோன்னா வால்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி கபோர்ட் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஹுட்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லேப்ட் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தோன்னா க்ளோஸ்டு ஒர்க்கில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அட்டாச்சட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இது செகண்ட் பெட்ரூம் அண்ட் இது தேர்ட் பெட்ரூம். இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே நம்ம இன்ஜினியர் ஹுட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பெட்ரூமே நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக தான் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இந்த பெட்ரூம்லேயும் நல்ல பெரிய விண்டோவாக வித் மஸ்கிட்டோ நெட்லனோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லையுமே வந்து லேப்ட்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு ஒர்க்கில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து கபோர்ட் பார்த்தோன்னா வாலோட க்ளோஸாக இருக்க கபோர்டாக தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். குட் குவாலிட்டியோட அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. இதுவுமே வந்து வெஸ்டர்ன்ஸ் டைப்பில் தான் இருக்குது. நம்ம ஃபிட்டிங்லாம் சொன்ன மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி பேரிவேர் பிராண்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன ஒரு வாஷ் பேஷனோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
இது தேர்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்குமே நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஸ்டடீஸ் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம ஸ்டடிக்கான டேபிளும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம், வேணும் நம்பருக்கு ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் வந்து இந்த இடத்துலையுமே இந்த பெட்ரூம்லேயுமே வென்டிலேஷனுக்காக நல்ல ஒரு பெரிய விண்டோவாக பண்ணி கொடுத்துருக்கோம், வித் மஸ்கிட்டோ நெட்லைனோட பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இந்த பெட்ரூம்லேயுமே நம்ம லேப்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு ஒர்க்காக தான் கொடுத்துருக்கோம். கபோர்டுமே அந்த பெட்ரூமை மாதிரியே இதுவும் வால்குள்ளே இருக்கிற கபோர்டாக தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பாரதி கன்ஸ்ட்ரக்ஷனோட மாடல் ஹவுஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம ப்ரைஸிங் பார்க்கலாம். இப்போ 3 BHK மாடல் ஹவுஸ் பார்த்த லொக்கேஷன் பார்த்தோன்னா பம்மல் லொக்கேஷனில் இருக்குது. நீங்கள் பம்மல் லொக்கேஷனில் பார்க்குறீங்க, 3 BHK பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸிங் பார்த்தோன்னா 87 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்வர்ட்ஸ் ப்ரைஸுங்க. இதுலேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் GST ஆட் ஆகும். பம்மலில் நீங்கள் 2 BHK பார்க்குறீங்கன்னா 64 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஆன்வர்ட்ஸ் பட்ஜெட். இதுலேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் GST மட்டும் ஆட் ஆகும். 1 BHK பார்க்குறீங்க அப்படின்னா 32 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட. ஆன்வர்ட்ஸ் பட்ஜெட், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் GST மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் பட்ஜெட்குள்ளே சிங்கிள் BHK பார்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரம் வாங்க, ஏன்னா நம்மகிட்ட வெறும் 3 யூனிட் தான் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு. லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம 80%லேருந்து 100% வரைக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். நல்ல ப்ரொஃபைல் இருக்குன்னா நம்ம 100%மே நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஸ்பாட் புக்கிங் பண்ணுற கஸ்டமருக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட்டுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ் பார்த்தோன்னா கவர்டு கார் பார்க்கிங், ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம், CCTV கேமரா இருக்குது. நெக்ஸ்ட் போர்ட்டபிள் வாட்டர் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் பண்ணி கொடுக்குறோம். 2 வீலர் EV சார்ஜிங்கும் செட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் வந்து வீடியோ டோர் காலிங் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் ஸ்மார்ட் டோர் லாக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட 10 சைட்டுமே நல்ல ஒரு ஈஸியான ஆக்சஸில் தான், எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்மகிட்ட இருக்குது. GST ரோடுமே நம்மளுக்கு நியர் லொக்கேஷன் தான். அண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தோன்னாலும் ஒரு 5 minutesல ரீச் ஆகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போத்தீஸ், சென்னை சில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நியர் லொக்கேஷனில் தான் இருக்குது. அண்ட் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே நம்ம நியர் லொக்கேஷன்லேயே இருக்குது. நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃப்ரீ சைட் விசிட் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.